உங்களை யாவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட தேவனுடைய வார்த்தைகளை உங்களோட மத்தியில் பேசும்படியாக தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வெளியில கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தைகள் கடந்து போய் விடுதலையும் சமாதானத்தையும் தேவன் தர பண்ணுவீராகப்பா. ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்படும்படியாக நான் செபிக்கிற அன்பின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தால அப்பா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே கொடுக்க போற எல்லா வார்த்தைகள்லையும் தேவ ஆவியானவர் தேவ பிரசன்னம் எங்களுக்குள்ள கிரியேட்டர் நாங்கள் அல்லப்பா, நாங்கள் அல்ல, நீங்க எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். மகத்துவங்களையும் தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுடைய வார்த்தைக்காகவும் அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் நம்ம முதலாவது வேதத்தில் ஒன்று நம்ம நன்றாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயம் வர வேண்டும் என்றால், ஒரு பெரிய வெற்றி வர வேண்டும் என்றால், நம்ம கர்த்தருக்கு பயந்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில உண்மையாக இன்னைக்கு வெற்றி வரக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷன் அவன் எப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறான், அவன் எப்படியாக வருகிற நிந்தைகள்ல வருகிற போராட்டங்கள்லேருந்து அவனை எப்படி கர்த்தர் விடுவிக்கிறார். அப்போ முதலாவது ஒரு மனுஷன் இந்த உலகத்துல கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷனா இருக்க வேண்டும். அவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உலகத்துல எதுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாகவும் அவருடைய வழிகளில் கடைபிடித்து நடக்கிறவர்களாகவும் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்மளை அழைச்சவராக இருக்கிறார். நம்மளை எல்லா உண்மையிலையும் நடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனுக்கு உலகத்துல நம்ம பயந்து தான் வாழணும். அவருக்காக நம்மளுடைய எல்லா கற்பனைகளை கை கொண்டு அவரோட வழிகளில் நடக்கிற மனுஷனுக்கு எப்போதும் வெற்றி உண்டு. இன்னைக்கு ஒரு மனுஷனை குறித்து நான் இன்னைக்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். நேரத்தில் அவர் எப்படி அவரோட வாழ்க்கையில சில சத்துருக்கள் சில ஜனங்கள் அவருக்கு விரோதமாய் எழும்பி வரும்போது அவர் எப்படி வெற்றி சிறந்தார், அவரோட வாழ்க்கையில் அவர் வெற்றி சிறப்பதுக்கு என்ன காரணம், அவர் யார் அவருக்கு உதவி செய்தார் என்று நம்ம இன்னைக்கு வேதத்திலிருந்து இன்னைக்கு நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிப்போம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடே அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோடு கூட யோசேபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். யோசேபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக அந்த இடத்துல கடந்து வந்தார்கள். சிலர் வந்து யோசேபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். யாருக்கு இந்த விஷயங்கள் அறிவிக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அந்த இடத்துல 3 தேசங்கள் 3 காரியங்கள் அந்த இடத்துல நடக்கப்படுகிறார்கள். அவர்கள் சூண்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லா ஜனங்களும் யோசேபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர்களும் இவர்கள் எல்லாம் அந்த இடத்துல அந்த ராஜ்யங்கள் இவருக்கு முன்பாக எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறது. இவருக்கு விரோதமாக செய்யும்படியாக அந்த இடத்துல யோசேபாத்துக்கு விரோதமாக அந்த ஜனங்கள் கடந்து வந்திருக்கிறாங்க. இந்த செய்தியை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல அவர் இவ்வளோ பெரிய ஒரு ஜனங்கள் ஒரு பெரிய கூட்டங்க அங்க சேர்ந்து இருக்கிறது. அந்த இடத்துல அப்படியாப்பட்ட ஒரு ஜனங்கள் மத்தியில இவருக்கு யோசேபாத்துக்கு விரோதமாக அந்த இடத்துல விரோதமாக அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுது. இப்போ அதுல 3வது வசனத்தை வாசிப்போம். அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்க. அப்பொழுது யோசேபாத் பயந்து அப்போது யோசேபாத்து பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தார். யூதா எங்கும் அவர் என்ன பண்ணாரு? உபவாசத்தை என்ன பண்ணாரு? அவர் கூடி வைத்தவரா இருக்கிறார். அதுல பாருங்க, அந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது அவர் பயந்து கர்த்தருக்கு பயந்து அவரோட வாழ்க்கை என்ன பண்றாரு? அவர் போய் யூதாவில முழுவதும் போய் என்ன பண்றாரு? உபவாசத்தை நியமிக்கிறார்.
உபாசத்தை ஒரு ஜெபத்தை நிர்மிக்கிறவரா இருக்கிறார். அப்போ முதலாவது வந்து யோசிப்பு அந்த வந்து யோசபாத் வந்து ஒரு பயந்த ஒரு காரியமா இருக்கிறது. ரெண்டாவது வந்து கர்த்தருக்கு பயந்து அவர் என்ன பண்றாரு, இதை முழு எல்லா ஜனங்களையும் ஒன்றாக கூடி அந்த இடத்துல உபாசம் பண்ணி அவர் ஜெபிக்கிறவராக காணப்படுகிறார். ஒரு ஜெபத்தின் குவாலிட்டி அவருக்குள்ள, ஒரு ஜெபம் அந்த தன்மை காணப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இந்த இடத்துல உங்களோட சூழ்நிலை அப்படி உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரும்போது நம்ம சில மனிதர்களை நாடி போகும். இவர்கள் உதவி செய்வார்களா, அவர்கள் உதவி செய்வார்களா, இல்லை எது நம்ம ஆயத்தப்படுத்தலாம் என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள ஓடக்கூடியதா இருக்கிறது. ஆனா இந்த யோசேபாத் அப்படி அவர் அப்படி பண்ணவில்லை, அவர் அப்படி செய்யவில்லை. அவர் என்ன பண்ணார் என்று பார்க்கும்போது அவர் பயந்து அவர் என்ன பண்றாரு, யாரை தேட ஆரம்பிச்சார் என்று பார்க்கும்போது தேவனை தேட ஆரம்பிக்கிறார். அவர் ஒருவரே தேவன் தேட ஆரம்பிக்கல. வாங்க நாங்க யுத்தம் செய்யலாம், வாங்க அவங்கள முறியடிக்க போகலாம், வாங்க அவங்கள ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் சொல்ல. நம்ம என்ன பண்ணலாம், தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம உபாசத்தோடு ஜெபிக்கலாம், உபாசத்தோடு நம்ம நிக்கலாம். அப்போ ஜெபத்துல இருக்கிற ஒரு வல்லமை, ஒரு மனத்துல இருக்கிற ஒரு வல்லமை, அது எல்லாத்தையும் அசைக்கக்கூடியதா இருக்கிறது, எல்லாத்துலயும் ஜெயத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ எல்லா இதில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்தார்கள். எல்லா ஜனங்களும் வந்து அந்த இடத்துல கூடி அவர்கள் ஜெபித்தவர்களா இருக்கிறார். இப்ப 4வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே யூதா ஜனங்களும் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யார் இடத்துல சகாயம் தேடி கூடினார்கள் என்று பார்க்கும்போது கர்த்தரிடத்துல சகாயம் கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அவர்களை கர்த்தரை தேட வந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் யுத்தம் செய்ய வரல, அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர் சகாயம் செய்வார், தேவன் உதவி செய்வார் என்று கர்த்தரை தேடி அந்த இடத்துல வந்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு வெற்றிக்கு ஒரு காரணம் என்றால் ஒரு பெரிய அந்த இடத்துல வந்து பார்க்கும் போது அந்த 1வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த இடத்துல ராஜ்யங்கள் எழும்பி இருக்கிறது, யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறது. அவர்கள் கடல மணலற்று அளவுக்கு அவர்கள் ஜனங்கள் வந்து அந்த இடத்துல நிரம்பி இருக்கிறார்கள். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பெரிய காரியம் நடக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா இவரோ எல்லா இதில் இருக்க எல்லா ஜனங்களையும் முகமாய் தேடி அவர் என்ன பண்றாங்க, உபாசத்தை நியமித்து அந்த இடத்துல ஒருமித்து அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், தேவன் நம்மளுக்கு சகாயம் செய்வார், தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் செய்வார் என்று சொல்லி அவர் தேவனை தேட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் யாரை தேட ஆரம்பித்தார் என்று பார்க்கும்போது தேவனை தேட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலையில, அந்த நேரத்துல, அந்த வேளையில அவரை யாரை தேடினார் என்று பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை, தேவனை தேட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, அவர்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு மகிமையான காரியம், அவர்களுக்குள்ள இருந்த அந்த நல்ல அந்த ஜெபமும் காணப்பட்டது. அவர்கள் பார்க்கும்போது ஒருமித்திருந்தார்கள். எல்லா ஜனங்களும் அந்த இடத்துல ஒருமித்திருந்தார்கள். இப்ப 5வதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது யோசேபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் நீர் அல்லவோ தேவரீர், ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? பாருங்க, இந்த இடத்துல இதுல யோசேபாத்து ஒரு காரியத்தை அந்த இடத்துல வைக்கக்கூடியவரா இருக்கிறார். அவர் ஆதியிலிருந்தே அவர் என்ன பண்ணுகிறாரு, ஆபிரகாம் இருந்த நாட்கள் ஆகட்டும், மோசே இருந்த நாட்கள் ஆகட்டும், அவருக்கு இருந்த எல்லா நாட்கள்களையும் அவர்கள் உதவி செய்தார். கர்த்தர் உதவி செய்து வந்து கொண்டிருந்தார். கர்த்தர் வந்து அந்த
அந்த இடத்துல உதவி செய்து கொண்டு காரியங்களை வந்து கொண்டவரா இருந்தாரு. அந்த இடத்துல பார்க்கும்போது இவருக்கும் அந்த இடத்துல என் தேவன் எப்படியாவது அற்புதத்தை அவர் செய்வார் என்ற அந்த நிச்சயம் யோசேபாத்துக்குள்ள இருந்தது. இப்ப பாருங்க அதனுடைய காரியங்கள் அதுல அஞ்சாவது வசனத்தை மட்டும் ஒருவரோட வாசிப்போம். அப்பொழுது யோசேபாத்து கர்த்தருடைய ஆலயத்திலே பொது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஆமென். இங்க தேவனை யோசேபாத் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ற எப்படி பண்றாருன்னா, அவர் பராக்கிரம் உள்ள தேவன், அவருடைய கைகள்ல வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அவர் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர் என்று அந்த இடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல தேவனை எப்படி அவர் வர்ணிக்கிறார், எப்படி அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, அவர் பராக்கிரம் உள்ள தேவன், ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர். இன்னைக்கு அவருடைய கைகள்ல வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அவர்தான் நம்ம எல்லாவற்றிலும் ஆளுகை செய்கிறவர், ஆளுகை செய்கிற தேவன். இன்னைக்கு நம்மளை ஆளுகை செய்கிற தேவன் நம்முடைய கர்த்தரா இருக்க வேண்டும். நம்மளை ஆளுகை செய்கிற தேவன் இயேசுவா இருக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தை எல்லாத்தையும் ஆளுகை செய்து அவர் நல்ல வழிகளை நடத்தக்கூடிய ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒரு பராக்கிரம் உள்ள தேவன் இருக்கிறார். அவருடைய கைகள் அதிசயம் உண்டு, அற்புதங்கள் உண்டு. நேரத்துல அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட்ட எல்லாமே நிற்கக்கூடியதா இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதிக்கிறவரா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யோசேபாத்துக்கு நன்றாக தெரியும், அவர் ஆதிலிருந்து அவர் என்ன பண்ணுகிறார், அவர் எல்லாம் செய்தவர், இனிமேலும் நம்மளுக்கு உதவி செய்வார் என்ற ஒரு நிச்சயம் இருந்தது. அதுல இப்போ 7வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு, இந்த தேசத்தின் குடிகளை துரத்திவிட்டு, இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? என்றைக்கும் என்றைக்கு நீங்க கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். போதும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த காரியங்கள் 15வது அதிகாரம் வரைக்கும் அப்படியே தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கும்போது இப்ப அம்மோனியர் புத்திரர்களும் அந்த இடத்துல பார்க்கும்போது எல்லாரும் விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள், விரோதமாய் செயல்படுகிறார்கள். ஆனா இவர்களோ யாரை தேடினார் என்று பார்க்கும்போது அவர்கள் முற்றிலுமா ஜெபத்துல தரித்திருந்தார்கள். இரண்டாவது தேவ சமூகத்தை தரித்திருந்தார்கள். இன்னொன்று தேவன் எங்களுக்கு ஒத்தாசை செய்வார் என்ற ஒரு நிச்சயத்தோடு இருந்தார்கள். தேவன் அற்புதங்களை செய்வார் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் கடந்திருந்தார்கள். தேவன் ஒரு மாபெரும் ஒரு பெரிய வெற்றியை தேவன் தந்தவரா இருக்கிறார். அதுல 14 வாசிங்க. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனியாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசேயல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, 15 படிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை கண்டு நீங்க பயப்படாதீங்க, அதை கண்டு நீங்க பயப்படாதீங்க, இது கர்த்தருடைய யுத்தம் என்று சொல்லப்பட்டுகிறது. அல்லேலூயா. இப்ப தேவன் பாருங்க, அங்க யோசேபாத்துக்கு ஒரு பெரிய பதில கர்த்தர் கொடுக்கிறாரு, ஒரு பெரிய காரியத்தை காண்பிக்கிறாரு. அவர் சொல்றாரு, யுத்தம் என்னோடது, நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க, அந்த ஜனங்களை கண்டு நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை அந்த இடத்துல பாருங்க. அவர்களோ அந்த ஜனங்களுக்கு முதலாவது யோசேப்பு அந்த இடத்துல யோசேபாத்து பயந்து கர்த்தர் தேடி அந்த இடத்துல இதில் எல்லா ஜனங்களையும் கூடி அவர்கள் ஜெபிக்க ஜெபித்தார்கள். ஆனா இதுல இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்க அவர்களை கொண்டு பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதை குறித்து நம்ம
பயப்படக்கூடாது. இன்னைக்கு எந்த மனிதரை குறித்து நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு தேவன் அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்றால் யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. ஜெயமோ கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது. ஒத்தாசை வரும் தேவனிடத்திலிருந்து. நம்மளுக்கு எல்லாவற்றிலும் ஒத்தாசை தேவன் அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். நம்மளை என்றைக்கு தோற்று போக ஆண்டவர் விட மாட்டார். இன்னைக்கு ஒருவேளை நம்மளோட சூழ்நிலையில இன்னைக்கு பயந்து, ஒருவேளை நம்ம கலக்கத்தோடு, நம்ம வேதனையோடு இருக்கலாம். இன்னைக்கு அநேக பேர்கள், அநேக சத்துருடைய காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். இல்ல அநேக ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். இன்னைக்கு அவர்களை கண்டு நீங்க பயப்படாதீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பயப்படாம எழுந்து நிற்கும் போது, இன்னைக்கு தேவ சமூகத்தை நீங்க நிற்கும் போது, ஜபத்துல நிற்கும் போது, உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை அற்புதமாய் கொண்டு போகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தான் இயேசு ராஜாவா இருக்கிறார். எல்லா நன்மைகளையும் உன்னை நடத்தக்கூடிய தேவன் இருக்கிறார். இப்ப பாருங்க, அந்த 15வது வசனத்தை இன்னொரு நம்ம வாசிப்போம். எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்க அந்த வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, பாருங்க, ஒத்திருக்கல சொல்ல சகல யூதா கோத்திரர்களே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, ராஜாவின் அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ராஜாவின் யோசபாத்தே, கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும், அந்த ஏராளமான கூட்டத்துக்கு நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் உன்னோடதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் தேவனுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இடத்துல எல்லா எருசலேம் ஜனங்களுக்கும், யூதா ஜனங்களுக்கும் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னென்றால், அவர் எத்தனாயிரம் பேர், எத்தனை லட்சங்கள் யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்தாலோ, எவ்வளவு லட்சங்கள் அவருக்கு, இத்தனை கோடி ஜனங்கள் எழும்பி வந்தாலோ, அவர் ஒன்னே ஒரு காரியத்தை அவர் செய்தவர் தான். அந்த ஜனங்களை கண்டு அவர் பயப்படல. அந்த ஜனங்கள் எங்களை தாக்குவார்கள், எங்கள் தேசத்தை அழிப்பார்கள் என்று பயப்படல. அவர் யாரை பார்த்து பயந்தார் என்று பார்க்கும்போது, தேவனை பயந்து எல்லா ஜனங்களையும் உபாச கூடி அவர்கள் ஜெபித்தவர்களா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கிராமங்களுக்குள்ள ஒரு வெற்றி வர வேண்டுமா? நம்முடைய பட்டணத்துக்குள்ள ஒரு ஜெயம் வர வேண்டுமா? நம்முடைய தேசத்துக்கு ஒரு ஜெயம் வர வேண்டுமா? நீங்க தேவ சமூகத்தில் இருந்து நம்ம ஜெபிக்கும் போது, தேவனோடு கூட நம்ம காரியங்களை கேட்கும் போது, ஒருமுகமாக நம்ம கூடி ஜெபிக்கும் போது, அற்புதங்களை செய்யக்கூடிய தேவன் நம்மளுக்காக இறங்குகிறவராக இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்துல அன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, அந்த ஜனங்களை கண்டு நீங்க ஏன் பயப்படுறீங்க? அல்லேலூயா. அந்த ஜனங்களை கண்டு நீங்க ஏன் பயப்படுறீங்க? கர்த்தருடைய யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. அவர் நம்மளுக்காக யுத்தம் செய்வார், நீங்க மௌனமா இருங்க என்று தேவவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மள ஆண்டவர் எந்த மாதிரி ஒரு வெற்றி சிறக்கவும் கர்த்தர் நம்மளை வைக்கிறவரா இருக்கிறார். ஒன்னே ஒன்று, இன்னைக்கு நமக்குள்ளிருந்து எல்லா பயங்கள் வெளியே போக வேண்டும். நமக்குள்ளிருந்து சில காரியங்களை நமக்குள்ள இது மேற்கொள்ளுமா, அடுத்த கட்டம் என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு யோசனைக்குள்ள நம்ம போய் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அந்த பயத்தால எடுத்து தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய யுத்தம் கர்த்தருடைய யுத்தம். அப்ப அந்த இடத்துல பார்க்கும்போது, அவர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தால், அவர் இறங்கினால், ஒரு தேவதூதனை அனுப்பினால், அந்த இடம் என்னாகிறது என்று ஒன்றுமில்லாம மாற்றக்கூடியதா இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியும், ஒரு பெரிய சமாதானத்தையும், ஒரு பெரிய ஜெயத்தையும் தேவன் வர பண்ணவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுதான் அவர் பேர் தான் பராக்கிரமம் உள்ள தேவன். அவர் கைகளில் வல்லமை உண்டு. அவர் சொன்னா எல்லாமே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இந்த யோசபாத் தன் வாழ்க்கையில நீங்க 1வது அதிகாரத்தை வாசிக்கும் போது 15வது வசனத்தை வரைக்கும் அவர் என்ன செய்தாரு, அவருடைய வாழ்க்கையில போய் எப்படி ஜெபித்தாரு, எப்படி ஒருமுகமாய் அவர்கள் கூடினார்கள், எப்படி ஆதியில் தேவன் அற்புதங்களை செய்தார் என்று எல்லா காரியங்களும் விவரித்து, அவர் கர்த்தரை தேடின நிமித்தம், கர்த்தருக்கு பயந்தது நிமித்தம், அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய வெற்றிக்காக, ஜெயத்துக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்கிறவரா இருக்க வேண்டும். நாங்களும் அன்னுடைய சமூகத்தில் இப்படியாக நிற்கும் போது, இப்படியாக ஒருமுகமா இருக்கும் போது, நம்மளுக்கும், நம்முடைய குடும்பங்களுக்கும், நம்முடைய தேசங்களுக்கும் தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் வர பண்ணுகிறவராக இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வர பண்ணுகிறவராக இருக்கார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அந்த அன்பின் தேவனே, அப்பா, நீங்க குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே,
யோசபாத்தோட வாழ்க்கையில் ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த ஜனங்கள் எல்லாமே ஆண்டவரே அப்பா நிற்கும் போது ஆண்டவரே, அவர்களுக்கு உங்களோட சன்னிதானத்துல போய் அவர்கள் கூடி ஜெபிக்கும் போது, ஒரு முகமாய் உபாசம் எடுத்து ஜெபிக்கும் போது அற்புதங்களை தேவன் செய்தவராக இருக்கிறீர் கர்த்தாவே. யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அவர்களுக்கு வெற்றி கொடுத்தது போல் எல்லாவற்றிலும் ஜெயத்தை எங்களுக்கு சிறக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.